ஒருவேளை பேயா இருக்குமோ? என்னது பேயா? ஓ ஷிட், இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா? அப்பா அந்த பாட்டி என்னாச்சு முந்தா? ஏன் நிறுத்த சொன்ன? இங்க பாருங்க, பின்னாடி பாட்டியை காணோம். பாட்டி பின்னாடி தானே படுத்திருந்தாங்க, காணோம். எங்க போனாங்க? நானும் தூங்கிட்டேன். ஆமா, ரோசி எங்க போனா? கார் எடுங்க, நான் சொல்ற மாதிரி போங்க. டக்கு டக்குன்னு ஏறுங்க எல்லாரும். இவா என் போனை கொடு ஒரு நிமிஷம். முதல்ல என்னன்னு சொல்லு. நீ உடனே என்னமோ பண்ணிட்டு இருக்க. பாட்டி எங்க, ரோசி எங்க, எல்லாரும் எங்க போனாங்க? ஒண்ணுமே தெரியல. நீ முதல்ல கார் எடு, நான் போக போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கூல் சிட்டியோட அந்த என்ட்ரன்ஸ் இதுக்கு போ டக்குன்னு. வாய் மூட்டு, நானே அவசரம் முடியாம இது பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து காரை ஓட்டு முத. ரோசி போன் வேற இங்கதானே இருக்கு. ஓ மை காட், அன்னோன் நம்பர்னு எதுவுமே வரல. சரி முதல்ல அந்த இடத்துக்கு போய் நம்ம பாத்துக்கலாம். உன்ட்ட ரிலாக்ஸ் ஆகி ஏன் இவ்வளவு அவசரப்படுற? என்னாச்சுன்னு சொல்லுங்கட்ட. நம்ம அந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒரு சீட் எடுத்தோம்ல, சீட் எடுத்துட்டு வந்து கார்ல வந்து கொஞ்ச நேரத்திலேயே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்த கனவினை முன்தா அனைவரிடமும் கூறுகிறாள். என்ன உன் கனவுல வந்த மாதிரி அந்த பாட்டையும் காணும், ரோசியையும் காணும். சரி, அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். 6 hours later. அனைவரும் ரோசியை தேடுகிறார்கள், ஆனால் ரோசி அங்கு இல்லை. இப்ப என்ன பண்றது? சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப ஹோட்டலுக்கு போய் சிசிடிவில வந்தது பாட்டியா வேற எதுமான்னு போய் பார்ப்போம். ஒருவேளை ரோசி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஹோட்டலுக்கு போய் அங்க இருந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைச்சு அங்க போயிருந்தானா? ஆமா, நீ சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா தயவு செய்து ஒழுங்கா பேசு. சரி வாங்க ஹோட்டலுக்கு போவோம். அனைவரும் ஹோட்டலை வந்து அடைந்தார்கள். பாருங்க ரோசி. ஏய் என்னப்பா, என்னையும் பாட்டியும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க? பாட்டி இங்கேயா இருக்காங்க? ஆமா, நீங்க எப்படி அங்கேயே மாட்டிக்கிட்டீங்க? ஏன் கார்ல ஏறல? நாங்க இப்படி உங்களை விட்டுட்டு வந்தோம். அங்கே ஒரு மரம் இருந்துச்சா, அதில் பழங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கே டெம்ப்டிங் ஆயிடுச்சு. அதனால சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வந்தனால நானும் பாட்டியும் போய் பறிக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். அப்போ பறிச்சுட்டு வந்து பார்த்தா காரை காணோம். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெதுவாக நடந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணலான்னு வந்தோம். இங்கே வந்து கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எல்லார் நம்பருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரின்னு ரூமில் போய் உக்காந்தோம். பாட்டியும் அப்படியே தூங்கிட்டாங்க. எனக்கும் உள்ளே உட்காந்து போர் அடிச்சிச்சா, அதான் வெளியே வந்து உட்காந்துருந்தேன். என்ன பாட்டி ரூம்லயே இல்ல? நீ ரூம்ல தானே இருக்காங்கன்னு சொன்ன. பாட்டி ரூம்ல தான் பாருங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம கார்ல ஏறும்போது பாட்டியும் தான் கூட இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம கூட ஏறின மாதிரியும் இருந்துச்சு. எப்படி ரோசி கூடயும் அவங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அவ்வளவு தூரம் போயிட்டு எப்படி என்னைய காணோம்னு தேடுனீங்க? இவா நீ என்ன சொல்ல வந்த? அது வந்து ரோசி என்ன ஆச்சுன்னா, ஆத்தாடி ஆத்தா, என்ன இது ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. ஆனாலும் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். ஆமா, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமா, நீ நான் ஏதோ சொல்ல வந்தே நிக்க மாட்டேன்டேனே. ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்ப்போம்.